ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்குமா, 2 இயர், 3 இயர், எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு எவ்வளோ வீடியோஸ், ஒரு 200 வீடியோஸ் இல்லைனா அதுக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் உண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ட் கிரியேட்டர்ஸ் வந்து முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணும்போது ப்ராப்பராக அது என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ பார்ட்டாக யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் மாதிரின விஷயங்களோ இல்லைனா நம்ம வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நம்மளுடைய ஓன் கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணுறதோ, ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூவும் இருக்கும், மானிட்டேஷன் ரிலேட்டடாகவும் இஷ்யூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டென்ட் வந்து எடுப்போம். இது வந்து கம்ப்ளீட்டாக என்னைய மாதிரி எடுக்காம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாய்ஸ் ஓவர் டைப்பில் வீடியோஸ் மேக் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து அவங்களுடைய கண்டென்ட்ல வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இன்னைய மாதிரியே நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெருசாக வந்து நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, டேரெக்டாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்துடலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைத்தில் ஷார்ட்ஸில் அதிகமாக நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பர்டிகுலராக ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டை வந்து எடுத்து அதில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. நிறைய சின்ன சின்ன கிளிப்ஸ், ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம், அதை பொறுத்து தப்பு இல்லை. பட் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இல்லையா? அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக சில விஷயங்கள்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஷார்ட்ஸ்லேயும் கூட நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஒரு அட்வான்டேஜாகவே நினச்சிக்கிறாங்க. ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து லைக் சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க. லைக் வந்து உங்களுக்கு இஷ்யூ வராமல் இருக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு வேளை அந்த ஒரு வீடியோக்கு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ்மான விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மானிட்டேஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கண்டிப்பாக முக்கியமானது. ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக பண்ணலாம், நிறைய கண்டென்ட் பண்ணிக்கலாம், டைம் இருக்குது, வாய்ஸ் ஓவர் தானே, ஜஸ்ட் கண்டென்ட்லாம் எடுத்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் போட்டு நம்ம ஒரு அவுட்டர் லைன் மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்து நம்மளுடைய லோகோலாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். பட் பிரச்சனை என்னென்னா ஒருத்தவங்களுடைய கண்டென்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லென்த்தான ஒரு கிளிப்பாக நீங்கள் வந்து ஒரு 59 செகண்ட் வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபேர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக யூஸ் பண்ணுங்க, உங்களுடைய வேல்யூஸை அதிகமாக கொடுங்க. ஃப்ரீ ஃபுட்டேஜஸ் மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒருத்தவங்களுடைய அந்த கிரியேட்டர்னுடைய இதை நீங்கள் வந்து அப்படியே போடாமல் ஜஸ்ட் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய யூனிக்னஸை காட்டினீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து யூனிக்காக இருக்கும் அண்ட் ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பாலிசியாக இருக்கட்டும் அண்ட் வந்து காப்பிரைட் மாறின விஷயங்களாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து எந்த மாறுதலும் கிடையாது. நீங்கள் கண்டென்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணுறதால இப்போ லாங் ஃபார்ம் கண்டென்ட் தான் மேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜாக நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம், ஷார்ட்ஸ் கண்டென்ட்டும் பண்ணலாம், லாங் ஃபார்ம் கண்டென்ட்டும் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பிஃபோர் மானிட்டேஷனும் சரி, ஆஃப்டர் மானிட்டேஷனும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எதை ரெகுலராக கொடுக்க முடியும், உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை, இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர நீங்க என்ன மாதிரி பண்ணலாம். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு கட்டாயம் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா இதையும் ட்ரை பண்ணி பார்க்குமே அப்படின்னு தோணுனா நீங்க கண்டிப்பா உங்க விருப்பப்படியே பண்ணிக்கலாம். பட் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்லயும் கூட சில இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் மான விஷயங்களா இருக்கட்டும், காப்பிரைட் மான இஷ்யூஸா இருக்கட்டும், அதே சமயம் மானிட்டேஷன் ரிலேட்டடா வரக்கூடிய இஷ்யூஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்டென்ட் மேக் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா, எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்றோமாங்கிறத பார்த்துக்கோங்க. அகைன் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லக்கூடியதான் ஃபேர் யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு டாக்குமெண்ட்ரி கலெக்ட் பண்ணுறதுமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணாலும் கூட
ஒரு காப்பிரைட் ஓனர், அந்த ஒரு கண்டென்ட்டோடைய ஓனர் இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அவங்க ஒன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்னாடியே நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவேராக வந்து அதில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு எந்த அளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறீங்களோ அதே மாதிரியே ஷார்ட்ஸ்லேயே பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷார்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஷார்ட்ஸ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா சேவ் ஆகுது, இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கிட்டு ஷார்ட்ஸ்லையும் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ ரீசெண்ட் டைத்தில் நிறைய பேர் வந்து ப்ரோ ஷார்ட்ஸுக்குலாம் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருக்கு, ஸ்ட்ரைக்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதே சமயம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேஷன் அதனால் வார்னிங் வந்துருச்சு, ஸ்ட்ரைக் வந்துருச்சு, காப்பிரைட் இஷ்யூ வருது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மான்சேஷன் ரிலேட்டடாக நான் ஷார்ட்ஸ் கண்டென்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவங்களுடைய கண்டென்ட்டை பார்த்தா லைக் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓனான கண்டென்ட்டாக இல்லாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ரொமோஸோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி அப்படி அப்லோட் பண்ணுறது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கும் போது அது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து அவங்க கொடுத்துருந்ததா இருக்கட்டும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிகள் வார்னிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த யூடியூப்ல வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களுடைய பாலிசி படி இல்லாமல் வயலேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதால அந்த ஒரு இஷ்யூ நடக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கண்டென்ட்டும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அவேரோட மேக் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் ரேஞ்சில் வந்து அது வந்து ஆட் ஆகாது. ஸோ பிஃபோர் மானிட்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் கண்டென்ட் வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கோங்க. அதாவது ஷார்ட்ஸ் கண்டென்ட் பண்ணுறீங்களா, ஷார்ட்ஸ் கண்டென்ட் பண்ணுங்க, அதை வந்து ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக உங்களுடைய கண்டென்ட்டை கொடுங்க. அதாவது 10 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் பண்ணி இல்லையா, ரெண்டுக்குமே உள்ளது 1000 சப்ஸ்கிரைபர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ரெக்யூர்மெண்ட்ல 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அது ரெண்டில் எதை ரீச் பண்ணாலும் நம்ம வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட்ஸில் நம்ம ரீச் பண்ணுறது, அந்த 10 மில்லியன் வியூஸ் லாஸ்ட்டு 90 நாட்கள் நம்ம ரீச் பண்ணுறது. அதை தவிர ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஷன் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த், 12 மாதத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணோம்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்லையும் ஏர்ன் பண்ணலாம், ஷார்ட்ஸ் கண்டென்ட்லையுமே ஏர்ன் பண்ணலாம். ஸோ எதுல இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை கொடுங்க, அதில் செட் ஆஃப் ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக போக உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி மேக் பண்ணலாம், எதில் பெட்டராக இருக்குது, ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வரதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டையும் ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சேன், கொஞ்சம் ஷேக்கியாக இருந்திருக்கலாம். எனிவேஸ் மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணால் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விஸ் இந்த இடத்துல மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மேலே அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.